ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹானா அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2008 இருந்து 2023 வரை நடந்த பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட வேதியியல் வினாக்களுக்கான விடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேதியியல் பகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 7 தலைப்பில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த 7 தலைப்பை நீங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேதியியல் பகுதியில் முழு மார்க் நீங்கள் வாங்கிடலாம், சரிங்களா? ஓகே, நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் ஷீட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய், சரிங்களா? ஸோ 300 ரூபாய் பே பண்ணி இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரிவிஷன் ஷீட்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ அந்த முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ நீங்கள் 20 ரிவிஷன் ஷீட்டில் கொடுக்குற டாப்பிக்கை நல்ல தரவாக ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய பிசி எக்ஸாமில் பொது அறிவு பகுதியில் ஒரு 35 இருந்து 40 கொஸ்டின் வரை ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும், சரிங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் 300 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. இதற்கான மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் ரிவிஷன் ஷீட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இப்போ அப்டேட்டான சிலபஸில் பார்த்தீங்கன்னா 2 தடவை உங்களுக்கு எக்ஸாம் நடந்தது. 2 எக்ஸாம்லையும் இந்த டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பால் தயிராதல் என்பது ஒரு டேஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2023 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீளாவினை. 2வது கொஸ்டின் பாருங்க, முட்டைகள் அழுகும் போது டேஸ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு. அடுத்தது 2வது தலைப்பு பாருங்க, நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள், சரிங்களா? ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2023 கேட்டிருக்காங்க, 2022 உங்களுக்கு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பின் வருவனவற்றுள் எதனை எளிதாக அமுக்க இயலும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாயு. அடுத்து பாருங்க, வாக்கியம் 1, வெவ்வேறு அளவுள்ள திடப்பொருளை பிரிப்பது சலித்தல் எனப்படும். சரியானதுதான். வாக்கியம் 2 பாருங்க, வெவ்வேறு எடையுள்ள திடப்பொருளை பிரிப்பது தூற்றுதல் எனப்படும். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பாருங்க, தனிமங்கள், சேர்மங்கள் மற்றும் அதனுடைய பயன்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு, சரிங்களா? ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை இந்த தலைப்பு நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பானில் பயன்படுகிறது? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, சோடியம் பைகார்பனேட். அடுத்தது பொறுத்துவ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்பரஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீப்பெட்டி தயாரித்தலில் பயன்படுது. டங்ஸ்டன் இது பார்த்தீங்கன்னா மின் விளக்கிற்கான இலைகள் தயாரிக்க பயன்படுது. கிராஃபைட் இது பார்த்தீங்கன்னா பென்சில் தயாரிக்க பயன்படுது. போரான் இது பார்த்தீங்கன்னா ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பானா பயன்படுது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. அடுத்து பாருங்க, சிம் கார்டு, ஏடிஎம் கார்டுகள் டேஸ் என்ற குறைக்கடத்தியால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிலிகான். அடுத்தது 8வது கொஸ்டின், கடின நீரை மென்னீராக்க மாற்ற பயன்படுவது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சலவை சோடா, சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சேர்மங்கள், தனிமங்கள், சேர்மங்கள் டாபிக்லையும் கவர் ஆகும், உப்புக்கள்லையும் உங்களுக்கு இது கவர் ஆகும், சரிங்களா? நான் இங்க தனிமங்கள் சேர்மங்கள்ல ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்க, வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர் என்ன? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2020 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்மோனியம் டைக்ரோமைட். அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்க, தெரிந்த லேசான தனிமம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2017 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா H2. அடுத்தது 11வது கொஸ்டின், ஆழ்கடல் முத்துக்குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தப்படும் வாயு கலவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின், சரிங்களா? ஸோ 2013 2012 இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹீலியம் ஆக்சிஜன் வாயு கலவை. அடுத்தது 12வது கொஸ்டின், தனிமங்களின் புதிய ஆவர்த்தன அட்டவணையில் இடைநிலை தனிமங்கள் என டேஸ் தொகுதிகள் அழைக்கப்படுகின்றன. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2017 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 to 12. அடுத்தது ஆல்டிகைட் சேர்மங்களின் முக்கிய வினைச்செயல் தொகுதி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2013 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா CHO. அடுத்தது 14வது கொஸ்டின், திரவ நிலையில் உள்ள ஓர் உலோகம் எது?
இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2012 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாதரசம். அடுத்தது ஃப்ராஸ் முறையில் பிரித்தெடுக்கும் தனிமத்தின் பெயர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2010 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சல்ஃபர். அடுத்தது சோடியத்தின் குறியீடு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2010 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா Na. அடுத்தது பொட்டாசியத்தின் குறியீடு. இது பார்த்தீங்கன்னா 2009 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா K. அடுத்தது அறிஞர்களின் பங்களிப்பு. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான தலைப்பு, சரிங்களா? ஸோ பொதுவாக இயற்பியல், வேதியியல், அதுக்கப்புறம் உயிரியல், இந்த 3 தலைப்புல உள்ள அறிஞர்களின் பங்களிப்பு, அவங்களோட முக்கிய கோட்பாடுகள், அதுக்கப்புறம் கருவிகள், இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா உறுதியா ஒரு 2 கேள்வி வரக்கூடிய பிசி எக்ஸாம்ல வந்துடும், சரிங்களா? ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிங்க, சரிங்களா? இதுல பாருங்க, எண்ம விதியை வெளியிட்டவர் யார்? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2012 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூலாந்து. அடுத்தது அன்றாட வாழ்வில் வேதியியல். ஸோ இந்த தலைப்பு பாருங்க, செயற்கை இலைக்கான எடுத்துக்காட்டு எது? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நைலான். தேனில் உள்ள சர்க்கரையின் அளவு. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2013 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 75%. அடுத்தது பிவிசி என்பதன் விரிவாக்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2019 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலிவினைல் குளோரைடு. அடுத்தது அணுக்கள், அதுக்கப்புறம் மூலக்கூறுகள், சரிங்களா? ஸோ அணுக்கரு இயற்பியல் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல நான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, மூவணு மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2020 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓசோன். அடுத்தது கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோடோனிற்கான எடுத்துக்காட்டாகும்? இது பார்த்தீங்கன்னா 2019 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, இதுதான் ஐசோடோனுக்கான இது. அடுத்து கரைசல்கள். இந்த தலைப்புல இருந்து பார்த்தீங்கன்னா 2020 கேட்டிருக்காங்க, 2018 கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ கரைசல்கள் டாபிக்ல வந்து பிஹெச் மதிப்பும் வந்துடும், சரிங்களா? இதுல நான் உங்களுக்கு அமிலங்கள் காரங்கள்ல அந்த பிஹெச் மதிப்பை ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 20 கிராம் சாதாரண உப்பு 100 கிராம் நீரில் கரைக்கும் போது ஏற்படும் கரைசல். இது பார்த்தீங்கன்னா தெவிட்டாத கரைசல், சரிங்களா? அடுத்தது கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் எது? பென்சீன். அடுத்தது பாருங்க, அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள், சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. இதையும் நல்லா நீங்க படிச்சு வச்சுக்கணும், ஏன்னா இந்த வருஷம் கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, காற்று அடைக்கப்படும் பானங்களில் டேஸ் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. 2019 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கார்பானிக் அமிலம். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது வீரியம் குறைந்த அமிலம்? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2013 உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம். அடுத்தது எறும்புகளின் கொடுக்கில் உள்ள கார்பாக்சிலிக் அமிலம் எது? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2013 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம். அடுத்து 29, பற்பசையானது முட்டைக்கோஸ் ஆற்றை பச்சை நிறமாக மாற்றுகிறது. இதிலிருந்து பற்பசை ஒரு ஆன்சர் இதிலே வந்திருக்கு காரம், சரிங்களா? அடுத்து தேநீரில் அடங்கியுள்ள அமிலம். இது பார்த்தீங்கன்னா 2010 நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, டானிக் அமிலம். அடுத்தது கண்ணாடி எதனால் பாதிக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா HF. அடுத்தது ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7.3 to 7.5. பேக்கிங் சோடா என்பது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். அடுத்து பாருங்க, வேதி வினைகள் தலைப்பு, சரிங்களா? ஸோ இந்த வருஷம் இதுல இருந்து கண்டிப்பா நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? கீழ்கண்ட வேதிவினை எவ்வகையை சேர்ந்தது? CuSO4 plus H2S gives CuS plus H2SO4. இது பார்த்தீங்கன்னா இரட்டை இடப்பெயர்ச்சி வினை வகையை சேர்ந்தது. சோடியம் நீருடன் விடைபுரிந்து டேஸ் வாயுவை வெளியேற்றுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா H2. இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது? ஆக்சிஜன் மற்றும் நீர். இரும்பு துருப்பிடித்தல் என்பது எந்த வினையைச் சேர்ந்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம். அடுத்தது கார்பன்கள், ஹைட்ரோ கார்பன், சரிங்களா? ஸோ இதில் மீத்தேன் மூலக்கூறு வாய்ப்பாடு எல்லாருக்கும் தெரியும், CH4, சரிங்களா? ஸோ இதில் வந்து கார்பன், ஹைட்ரோ கார்பன், அதுக்கப்புறம் கார்பனோட புற வேற்றுமை வடிவங்கள் நீங்க படிச்சுக்காங்க, சரிங்களா? புற வேற்றுமை வடிவங்கள். ஓகே, இன்னும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் மட்டும் அனுப்பணும். ஒரு 2 நாளில் நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.